மகாராஷ்டிரா மாநிலம் ஜலகவ் அருகே தண்டவாளத்தில் நின்றவர்கள் மீது ரயில் மோதி 11 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 5 பேருக்கு தீவிர சிகிச்சை. புஷ்பக் விரைவு ரயிலில் தீப்பிடித்ததாக வதந்தி பரவியதால் சங்கிலியை பிடித்து ரயிலை நிறுத்திய பயணிகள் உயிர் தப்புவதற்காக அருகே உள்ள தண்டவாளத்தில் குதித்தபோது ரயில் மோதிய துயரம். ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு. மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் சமூக செயல்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவின் பரிந்துரையின் பேரில் நடவடிக்கை. நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாத ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சுயநலத்திற்காக தமிழ்நாட்டையே பாஜகவிடம் அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் செந்தில் பாலாஜி கடும் விமர்சனம். டெல்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் அரிட்டாப்பட்டி போராட்டக் குழுவினர் சந்திப்பு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தல். டங்ஸ்டன் திட்டம் ரத்து தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வியாழக்கிழமை வெளியாகும் என அண்ணாமலை உறுதி. தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் எனவும் பேட்டி. பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தமோ அதை காப்பாற்றி இருக்கின்றோம். அவங்க கிராமத்துல போய் உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம். 4981 ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம். அதை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்திக்குறிப்பு வரும். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது ஒரு ராஜதந்திரம். புதிய தலைமுறையின் ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இது சாதாரண முடிவு இல்லை, ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர முடிவு. நான் திருப்பி சொல்றேன், இந்திரா காந்தி அவர்களை சாதாரணமான யாரும் இட போட்ட முடியாது. ஒரு சிறிய பகுதியை கொடுத்துட்டு பல பகுதியை அவங்க எடுத்துட்டாங்க. பெரிய அதனால நமக்கு என்ன பயம்? இந்த பகுதியில எல்லாம் உலகத்திலேயே இல்லாத கனிம வளங்கள் இருக்கு, இந்த பகுதி எடுக்கணும்ட்டு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். இப்ப உலக நாடுகளுக்கு தெரிஞ்ச இந்திரா காந்தி அந்நிய நாடை ஏமாத்தி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பல ஆயிரம் மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்பட்டதுதான் கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கான ராஜதந்திரமா? செல்வ பெருந்தகை பேசியதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கேள்வி. மீனவர்கள் விவகாரத்தில் 10 ஆண்டுகள் பாஜக அரசு என்ன செய்தது என அண்ணாமலைக்கு செல்வ பெருந்தகை கேள்வி. பாஜக ஆட்சியில்தான் மீனவர்களுக்கு தண்டனை கிடைத்தது என்றும் விமர்சனம். எல்லை தாண்டி மீன்பிடித்த புகாரில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேருக்கு 50,000 ரூபாய் அபராதம். படகு ஓட்டுநர்கள் 2 தலா 60 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சேலம் அருகே ஆனைமடுகு நீர்த்தேக்கத்தின் மதகு திடீரென திறந்து வெளியேறிய தண்ணீர். வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஈரோடு அந்தியூர் அருகே விவசாய நிலத்தில் சிறுத்தை நடமாட்டம். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள்
வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. பெங்களூருவில் பேருந்துக்காக காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. இருவரை கைது செய்து கர்நாடக மாநில காவல்துறை விசாரணை. பெங்களூருவில் தொடரும் திருட்டு சம்பவங்கள். 15 நாட்களில் 20 வீடுகளில் கொள்ளை போயிருப்பதால் மக்கள் அச்சம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 9,24,00,000 பேர் புனித நீராடியுள்ளதாக தகவல். மகா கும்பமேளா நடைபெறும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய உத்தரப்பிரதேச முதல்வர், அமைச்சர்கள். சிறப்பு வழிபாட்டுக்கு பின் தரையில் அமர்ந்து உணவருந்தினர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது குறித்து ஆலோசித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். தாம் இல்லை என்றால் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்திருக்காது என்றும் பேட்டி. பிப்ரவரி 1 முதல் சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க ஆலோசனை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் எலான் மஸ்கின் நாஜிக்கள் வணக்கம் தொடர்பாக வெடித்த சர்ச்சை. அனைவரையும் ஹிட்லர் என கூறுவது சோர்வை ஏற்படுத்துவதாக எலான் மஸ்க் பதில். நடிகை நயன்தாராவிடம் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கு. வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு ஒத்திவைப்பு. அதிதி சங்கர் தெலுங்கில் அறிமுகமாகும் பைரவம் படத்தின் டீசர் வெளியீடு. விஜய் கனக மெடலா இயக்கத்தில் வெள்ளம் கொண்ட சாய் சீனிவாஸ் கதாநாயகனாக நடிக்கிறார். సముద్రం దాటించడానికి ఆంజనేయుడు ఉంటే ఈ రామలక్ష్మణులకి ఏ కష్టం రాకుండా చూసుకోవడానికి ఈ సీనుగాడున్నాడు. மலையாள நடிகர் டொவினோ தாமஸின் புதிய படத்திற்கு நரிவேட்ட எனும் தலைப்பு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்ட படக்குழு. விமான நிலையத்திற்கு சக்கர நாற்காலியில் வந்த நடிகை ராஷ்மிகா மந்தனா. காலில் ஏற்பட்ட காயம் விரைவில் குணமடைய விரும்புவதாக சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் பதிவு. மருத்துவமனையில் சேர்த்த ஆட்டோ ஓட்டுநரை சந்தித்தார் நடிகர் சைஃப் அலி கான். சரியான தருணத்தில் மருத்துவமனையில் சேர்த்ததற்காக நன்றி தெரிவித்தார். தங்கம் விலை வரலாறு காணாத அளவாக 60,000 ரூபாயை கடந்தது. ஒரு சவரன் 600 ரூபாய் அதிகரித்து 60,200 ரூபாயாக விற்பனை. மகனின் திருமண விழாவில் டெய்லர் ஸ்விஃப்டின் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக வெளியான தகவலுக்கு கௌதம் அதானி மறுப்பு. குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்க உள்ளதாகவும் விளக்கம். வாட்ஸ்அப் செயலியில் விரைவில் வருகிறது புதிய அப்டேட். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்தால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கும் செல்லும் வசதி.
சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெறாதது குறித்து சூரியகுமார் யாதவ் கருத்து. ஒரு நாள் போட்டியில் சிறப்பாக ஆடவில்லை என்றும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனவும் பதில். மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர். இங்கிலாந்து அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா. வியாழக்கிழமை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வாய்ப்புள்ளவர்கள் வருகை தாருங்கள் எனவும் மற்றவர்கள் நேரலையில் காணவும் வேண்டுகோள். பெரியார் அடிப்படையிலேயே பிழையானவர் என சீமான் மீண்டும் பேசியதால் சர்ச்சை. கண்டனம் தெரிவித்து இல்லத்தை முற்றுகையிட குவிந்த பெரியார் இயக்கத்தினர் கைது. பெரியார் மீதான அவதூறுக்கு எதிரான போராட்டத்தில் ஏராளமானோர் திரண்டது சீமானுக்கான எச்சரிக்கை. மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பேட்டி. நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு முழுக்க திரட்டணும்னு விருப்பம் எல்லாம் படல. வாய்ப்புள்ளவங்க எல்லாம் வாங்கன்னு சொன்னோம், அவங்க வந்திருக்காங்க. இது சீமானுக்கான எச்சரிக்கை, பாத்துக்கிறோம். நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு துணிவுள்ளதா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு, சமுக்கால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? சட்டநாதன் அறிக்கை எங்க கிடக்கு? எந்த குப்பையில போட்டிய? என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும், நாங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம், நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம். அதுல என்ன உனக்கு சிரமம்? அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. இதுவரைக்கும் நீ மத்திய அரசுல இருந்ததில்லை. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொறியியல் கல்லூரிகளில் இருந்து தேவையான தகவல் அளிக்காவிட்டால் அங்கீகாரம் திரும்ப பெறப்படும். உறுப்பு கல்லூரிகளில் போலி பேராசிரியர்கள் பணியாற்றுவதாக புகார் எழுந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினரே குற்றச் செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தேனி ஆண்டிப்பட்டியில் வரத்து குறைவால் சின்ன வெங்காயத்தின் விலை அதிகரிப்பு. சில்லறை விலையில் 1 கிலோ 150 ரூபாய் வரை விற்பனை. பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறப்பு அதிகரிப்பு. அணையிலிருந்து 2400 கன அடி நீர் வெளியேற்றம். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயில் ராஜகோபுரத்தில் கலசங்கள் பொருத்தும் பணி தீவிரம். தலா 90 கிலோ எடையில் பொருத்தப்படும் 9 கலசங்கள். நாமக்கல் பரமத்தி அருகே கோழி பண்ணைக்கு கடத்த முயன்ற சுமார் 3.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். அரிசியை கடத்தி வந்த ஓட்டுநர் கைது. தரங்கம்பாடியில் கனமழையால் 500 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு. பயிரை காப்பாற்ற சொந்த செலவில் வாய்க்காலை தூர்வாரும் விவசாயிகள். நெல்லின் ஈரப்பத அளவு அதிகரிக்கப்படுமா? டெல்டா மாவட்டங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு.
சீர்காழி அருகே மழையினால் சேதமடைந்த பயிர்களை கையில் ஏந்தி விவசாயிகள் போராட்டம். விவசாயிகளுக்கு ஆதரவாக தருமகுளத்தில் கடைகளை அடைத்த வணிகர்கள். திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் தேசிய ஆராய்ச்சி மைய குழுவினர் ஆய்வு. கடல் அரிப்பை தடுப்பது தொடர்பாக ஆலோசனை. விழுப்புரம் அரகண்டநல்லூர் அருகே சரக்கு வாகனத்தில் தொங்கியபடி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள். பெஞ்சல் புயலில் சேதமடைந்த சாலை சீரமைக்கப்படாததால் நிகழும் அவலம். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பயிர்கள் பாதித்த விவசாயிகளுக்கு நிவாரணம். ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கிய முதல்வர் ரங்கசாமி. பழனியில் பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு அனுமதியின்றி அன்னதானம் வழங்கினால் 1000 ரூபாய் அபராதம். திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை. தைப்பூச திருவிழாவையொட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பிப்ரவரி 11, 12 தேதிகளில் மதுரை பழனி இடையே சிறப்பு ரயில்கள். புதுச்சேரியில் ஆழ்கடலில் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு.